மாலை நேரம். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். சாலை கூட்டம் கொஞ்சம் குறைந்து அமைதியாக இருந்தது. அருண் வழக்கம் போல சாலையோரம் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் கையில் பழைய டம்ளர் இருந்தாலும் அந்த நேரம் அவன் யாரிடமும் எதுவும் கேட்கவில்லை. அந்த நேரம் மாயா அங்கே வந்தாள். அவள் கையில் 2 டீ கப், மற்றொரு கையில் சிறிய கவர். அவள் அவன் அருகில் வந்து நின்றாள். இன்று உங்களுக்கு ஸ்பெஷல் என்று சிரித்தாள். அருண் அவளை பார்த்து சிரித்தான். எனக்கா ஸ்பெஷல் என்று கேட்டான். அவள் ஒரு டீ கப்பை அவனிடம் கொடுத்தாள். இருவரும் அருகருகே உட்கார்ந்து மெதுவாக டீ குடிக்க ஆரம்பித்தார்கள். சில நிமிடங்கள் யாரும் எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த அமைதி கூட அவர்களுக்கு ஒரு நெருக்கத்தை கொடுத்தது. பிறகு மாயா அந்த கவரை அவனிடம் கொடுத்தாள். அருண் அதை திறந்தான். அதற்குள் ஒரு புதிய சட்டை இருந்தது. அவன் கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்தான். இது எனக்கா என்று மெதுவாக கேட்டான். மாயா தலையசைத்தாள். நீங்கள் நல்லா இருக்கும் என்றாள். அருண் ஒரு நிமிடம் அந்த சட்டையை பார்த்து கொண்டே இருந்தாள். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொன்னான். மாயா மெதுவாக சிரித்தாள். நான் கொடுக்கணும்னு நினச்சேன், அதுவே போதும் என்றாள். அவளின் வார்த்தைகளில் இருந்த அன்பை அவன் உணர்ந்தான். அவன் எதுவும் பேசாமல் அந்த சட்டையை எடுத்துக்கொண்டு அருகிலே சென்று மாற்றி வந்தான். சில நிமிடங்கள் கழித்து அவன் அந்த புதிய சட்டையில் திரும்பி வந்தான். அவனை பார்த்த மாயா ஒரு நிமிடம் பேசாமல் நின்றாள். அவன் முற்றிலும் வேற மாதிரி தெரிந்தான். இப்போ ரொம்ப நல்லா இருக்கீங்க என்று அவள் மெதுவாக சொன்னாள். அருண் சிரித்தான். அந்த நேரம் ஒரு சிறிய குழந்தை பலூன் விற்க வந்து நின்றது. மாயா ஒரு பலூன் வாங்கினாள். அதை அருணிடம் கொடுத்தாள். இது உங்களுக்குத்தான் என்றாள். அருண் சிரித்தான். நான் குழந்தையா என்று கேட்டான். மாயா சின்ன சிரிப்புடன் என்னோட முன்னாடி ஆமா என்றாள். இருவரும் சிரித்தார்கள். அந்த நேரம் காற்று கொஞ்சம் அதிகமாக வீசியது. மாயாவின் முடி முகத்துக்கு வந்தது. அருண் ஒரு நிமிடம் தயங்கினான். பிறகு மெதுவாக கை நீட்டு அந்த முடியை ஒதுக்கினான். மாயா கொஞ்சம் நாணிச்சு கீழே பார்த்தாள். அவள் இதயம் வேகமாக துடித்தது. அருண் மெதுவாக சொன்னான். நீங்கள் வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை கொஞ்சம் மாறி இருக்கு. மாயா அவனை பார்த்தாள். அவள் கண்களில் ஒரு மென்மை. எனக்கும் என்று அவள் மெதுவாக சொன்னாள். அந்த மாலை இருவருக்கும் சாதாரணமல்ல. அது அவர்களின் காதல் தொடங்கிய நாள். அந்த நாளுக்கு பிறகு மாயா தினமும் அருணை பார்க்க ஆரம்பித்தாள். ஒவ்வொரு நாளும் அவள் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பா. அருண் அதை மெதுவாக சாப்பிடுவான். ஆனால் அவன் ஒருபோதும் தனக்காக மட்டும் சாப்பிட மாட்டான். அருகில் இருக்கும் அந்த சிறிய நாய் வந்தாலே அவன் சாப்பாட்டில் பாதியை அதற்கு கொடுத்து விடுவான். அதை பார்த்த மாயா சிரித்தாள். நீங்கள் எப்போவும் இதே தான் பண்ணுவீங்க என்றாள். அருண் சிரித்து கொண்டே அதுக்கும் பசி இருக்கும்.